Hello students, data structures and computer algorithmல இப்போ நம்ம 8.3 செஷனில் தான் இருக்கோம். linked listோட continuation. linked listனா என்ன, linked listோட ஒரு நோட் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த செஷன் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, linked லிஸ்ட்டில் ஒரு புது நோடை, அதாவது ஏற்கனவே இருக்கிற நோடை வந்து எப்படி delete பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது இன்சர்ட் ஆப்ரேஷன் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து டெலிஷன் ஆப்ரேஷன் தான் பார்க்கணும். இப்போ ஏபிசி அப்படிங்கிற நோடு இருக்குது, லிங்க்டு லிஸ்ட் இருக்குது. இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஐட்டம் டு பி டெலிட்டட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இந்த லிங்க்டு லிஸ்ட்லேருந்து பி அப்படிங்கிற நோடை வந்து டெலிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இதுவும் உங்களுக்கு லாஜிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நம்ம அதில் பண்ண அதே மாதிரி தான் இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அங்கேயாவது ஒரு புது நோடு க்ரியேட் பண்ணணும். இங்கே நோடெலாம் க்ரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்ன செய்யணும், இப்போ இந்த பி அப்படிங்கிற இந்த நோடை தான் டெலிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பின்ற நோடை டெலிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏக்கும் சிக்கும் தான் கனெக்ஷன் இருக்கணும், அப்படி தானே. பின்ற நோடை தூக்கி விடணும்னா இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகணும். இந்த கனெக்ஷன் ஏலேருந்து கனெக்ஷன் போய் சியோட சேரணும். அப்போ சியோட அட்ரஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், டேரெக்டாக ஏவையும் சியவும் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது தானாக அந்த லிங்க்லேருந்து கலந்து வெளியே போயிடும். அப்படிங்கும்போது டெலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம அப்போ என்ன செய்யணுன்றதை பாருங்கள். சியோட அட்ரஸ் எங்கே இருக்குது, பியோட நெக்ஸ்ட் பாயிண்டர் இந்த இடத்துல இருக்குது இல்லையா. அப்போ நம்ம எந்த வேல்யூவை வச்சு, இப்போ நம்ம இதை தான் டெலிட் பண்ண போகிறோம்னு எதை வச்சு சொல்கிறோம், ஏதோ ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். இப்போ இங்கே பி அப்படிங்கிற நோடை தான் டெலிட் பண்ணணும்னா, அப்போ நம்ம இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் அவ்வளோ அந்த தூரம் அந்த பர்டிகுலர் நோடை வந்து சர்ச் பண்ணி அங்கே வரணும். வந்ததுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் என்ன வேல்யூ இருக்கோ, இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டரில் சியோட அட்ரஸ் இருக்குது, அதாவது அதுக்கு அடுத்த நோடோட அட்ரஸ் இருக்குது. இதை தூக்கி என்ன பண்ணணும்னா, இதுக்கு முதல் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் வச்சிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. டெலிஷன் அப்படின்னா எந்த நோடை டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரை அதுக்கு முந்தின நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டராக மாற்றிட்டிங்கன்னா, முந்தின நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன இருக்குது, இப்போ என்ன இருக்குது அப்படின்னா பியோட அட்ரஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோன்னா இந்த லிங்க்கும் இருக்கக்கூடாதுல்ல. அப்போ என்ன செய்யணும், இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் இருக்க வேல்யூவை தூக்கி இங்கே வச்சுட்டோன்னா லிங்க் வந்து இப்படி கூடி வந்து சிக்கு போயிடும். அப்போ இந்த நோடு வந்து தனியாக போயிடும், டெலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஏ நோடு இருக்குது, இதுதான் கரண்ட் நோட். அடுத்து சி அப்படிங்கிற அந்த நோடும் இருக்குது. இப்போ டெம்ப்ரவரியாக எந்த நோடு இருக்குது, பி தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் இல்லையா. சரி, இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பி அப்படிங்கிற இந்த டெம்ப்ரவரி நோடுக்கு ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் வேல்யூ இருக்குது. அது இங்கே கனெக்ஷன் இப்போ கட் ஆயிடுச்சு, அதை கட் பண்ணி காமிக்கிறாங்க அவங்க. இப்போ ஏக்கு இந்த ஏ டு பி கனெக்ஷனும் இங்கே கட் ஆயிடுச்சு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கனெக்ஷன் கட் ஆகி ஏக்கும் பிக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகி பியில் இருக்கிற அந்த அட்ரஸ் வந்து இப்போ ஏக்கு போயிருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகேவா. அப்போ இந்த லிங்க்கு கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பி வந்து தனியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு ஒரு நோடை டெலீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் டெலிஷன் ஃப்ரம் அ லிங்க்டு லிஸ்ட். இப்போ நம்ம அரேயில் வந்து என்ன செய்வோம், ஒரு நோடை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நடுவில் பிளாங்காக இருக்கிற எலமெண்ட்டு, இப்போ இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அரேயில் வந்து பிளாங்காக இருக்கும். நான் சொல்கிறது லீனியர் அரேயில், உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணுன்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நடுவில் இருக்க நோடு வந்து நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து பிளாங்காக விடக்கூடாது அரேயோட கான்செப்ட் படி. அப்போ என்ன செய்வோம், திரும்ப பின்னாடி இருக்க நோடு பூராத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டில் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் நடுவில் ஒரு நோடு வேணும்னா புதுசாக இன்சர்ட் பண்ணலாம், வேண்டான்னா அதை தூக்கி விட்டுறலாம். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். வாங்க இதுக்கு உண்டான கோடிங் என்னன்றதை பார்ப்போம். இப்போ சூடோ கோட் ஃபார் டெலிஷன், திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக திரும்பவும் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க காமிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோடிக்கும் நீங்கள் முன்னாடி போய் பார்த்துட்டு வர முடியாதுல்ல, அதனால். மற்றபடி ஒன்றும் இல்லை. வாய்ட் டெலிட்ன்ற ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. இப்போ கரண்ட் நோட், இது எல்லாமே காமன் தான். கரண்ட் நோடில் போய் நம்ம இருக்கணும், ஃபஸ்ட்டு அங்கே இருந்துட்டு அதுலேருந்து டெலிட் பண்ணணும். அப்போ புதுசாக ஒரு நோடு வந்து டெம்ப், அந்த கரண்ட் நோடு தான் டெம்ப்னு இப்போ ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு டிஎம்பின்னு க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர்
இப்போ கரண்ட் நோடு வந்து ஏன்னு இருக்கா, ஏவோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் என்ன இருக்குது, பியோட அட்ரஸ் இருக்குது. சரி, அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரை தூக்கி டெம்பில் போடுறாங்க. ஓகேவா, டெம்புங்கிறது என்னது, பி. பி தான் டெம்ப்பு, இதுதான் கரண்ட் நோட். அப்போ இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரை தூக்கி ஏவோட நெக்ஸ்ட் பாயிண்டரை தூக்கி டெம்பில் போடுறாங்க. அடுத்து டெம்பரரியோட நெக்ஸ்ட் பாயிண்டரை எடுத்துகிட்டு வந்து கரண்ட்டோட நெக்ஸ்ட் பாயிண்டர் ஆக்குறாங்க. டெம்போட நெக்ஸ்ட் டெம்ப் வந்து இப்போ பி, அதோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் என்ன வேல்யூ இருக்குன்னா சியோட வேல்யூ அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும், கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் வைக்கணும். அதாவது இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் இருக்கிற இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் வச்சிட்டோன்னா சியோட அட்ரஸ் இங்கே வந்துடும். அப்போ டைரெக்டாக சிக்கு லிங்க்கு க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ டெம்ப்புன்னு நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோமா, அங்கே எப்படி நம்ம ஒரு நோடை இன்சர்ட் பண்ணும்போது malloc அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, MALLOCன்னு, அது என்ன பண்ணும், மெமரி அலோகேட் பண்ணும். இங்கே நம்ம டெலீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ என்ன செய்யணும்னா அந்த டெம்ப் அப்படிங்கிற அந்த நோடை வந்து ஃப்ரீ பண்ணி விடணும். ஃப்ரீ பண்ணி விடுறதுனா என்ன அர்த்தம், அந்த மெமரி ஸ்பேஸை கிளியர் பண்ணி விடுறது, டெலீட் பண்ணி விடுறது. அதுதான் வந்து ஃப்ரீ ஆஃப் டெம்ப். அப்போ ஒரு நோடை ஒரு லிங்க்டு லிஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இதுதான், இவ்வளோதான் விஷயம். ஒரு நோடை புதுசாக க்ரியேட் பண்ணுறது, ஆட் பண்ணுறதுனா அங்கே நம்ம முதல்ல பார்த்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நம்ம புதுசாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். இது மூலமாக உங்களுக்கு ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் ஒரு நோடை வந்து டெலீட் பண்ணவோ ஆட் பண்ணவோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை தான் தியரியாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபார் இன்சர்ஷனுக்கு என்ன செய்கிறாங்க, ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட் ஹோல்டிங் த நியூ ஐட்டம். ஒரு புது ரெக்கார்டு க்ரியேட் பண்ணி புது ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறாங்க. அடுத்து த நெக்ஸ்ட் பாயிண்டர் ஆஃப் த நியூ ரெக்கார்ட் இஸ் செட் டு த லிங்க் லிங்க் இட் டு தி ஐட்டம் விச் இஸ் டு ஃபாலோ இட் இன் தி லிஸ்ட். அதாவது அந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பாயிண்டரோட வேல்யூ வந்து கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரையும் டெம்பரவரி நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரையும் வந்து ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. இந்த வேல்யூ அங்கேயும் அந்த வேல்யூ இங்கேயும் அப்படி பண்ணி விட்டாலே போதும், நம்மளுக்கு ஒரு புது நோடு வந்து க்ரியேட் ஆகும். புது நோடு வந்து லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். டெலிஷனுக்கு அது அதை விட ஈஸி. கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர், அதாவது டெம்பரவரியோட நெக்ஸ்ட் பாயிண்டரை எடுத்துகிட்டு போய் கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டராக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரவரி நோட் தானாக டெலிட் ஆகி வெளியே போயிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து டெலிஷனுக்கு உண்டான இது. அதை தான் வந்து இவங்க தியரியாக சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி சொன்னேன்ல, அதே விஷயத்தை தான் தியரியாக இருக்குது. இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் அண்ட் எலிமெண்ட் அட் தி எண்டு. அரேயில் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணணும் அப்படின்னா எண்டில் தான் புதுசாக ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண முடியும். மிடில்லையும் பண்ணணும்னா நிறையா வேலை நீங்கள் செய்யணும். டெலிட் பண்ணுறதுனாலும் அதே தான். ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டாக அப்படி எதுவுமே கிடையாது. எங்கேனாலும் இன்சர்ட் பண்ணலாம், எங்கேனாலும் டெலிட் பண்ணலாம். அதே மாதிரி சீக்வென்ஷியல் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து லிங்க்டு லிஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அது அரேவுக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் உள்ள கம்பேரிசன். டைப் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்டு நார்மலாக இப்போ நம்ம பார்த்தது சிம்பிளாக லீனியர் லிஸ்ட்டு இல்லைன்னா லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோமோ அதுதான். அதே பார்த்தீங்கன்னா அடுத்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்னு வரும். இப்போ சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னால் என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம், இதை வச்சே சொல்லிடுவோமே. இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, ஹெடர் நோடு ஒன்று இருக்கா, இதில் மொத்தம் 3 நோடு இருக்குது. இப்போ இதுதான் கடைசி நோடுன்னு நம்ம சொல்கிறோம். கடைசி நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் என்ன இருக்கும், நார்மலாக சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் ஒரு நல் வேல்யூ இருக்கும். நல் பாயிண்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுதான் கடைசி அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதை சர்க்குலராக மாற்றணும்னா என்ன செய்யணும், சர்க்குலராக மாற்றணும்னா இந்த சி அப்படிங்கிற இந்த கடைசி நோட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் பாயிண்டரை தூக்கிட்டு வந்து இந்த கோடை அப்படியே கொண்டு வந்து ஏல கனெக்ட் பண்ணி விட்டோன்னா இது சர்க்கிள் ஆயிருமா. அப்போ சியோட இந்த நெக்ஸ்ட் பாயிண்டரில் ஏவோட அட்ரஸை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா இது சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். அந்த படத்தை பார்ப்போம். லாஸ்ட் எலமெண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுதான் சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி ஹெடர் நோடு ஏ அப்படிங்கிற நோடு இருக்குது, பின்ற நோடு, சின்ற நோடு. இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரில் வந்து ஏவோட அட்ரஸை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா அது சர்க்குலராக கனெக்ட் ஆகிடும். அடுத்து டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஒரு லிங்க் பார்த்தோமா,
அதாவது ஃபார்வர்ட் மூமெண்ட் மட்டும்தான் பார்த்தோம். ஏலேருந்து பிக்கு போக முடியும், பியிலேருந்து சிக்கு போக முடியும். அந்த மாதிரி வேலைகள் தான் செய்ய முடியும். ரிவர்ஸில் வந்து வர முடியாது. சிலேருந்து பிக்கோ பியிலேருந்து ஏக்கோ வர முடியாது. அப்போ அது வர்றதுக்காக தான் வந்து டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. 2 பாயிண்டர் இருக்கும் ஒவ்வொரு நோட்லேயும். அதாவது முன்னாடி இருக்க நோடு ப்ரீவியஸ் நோடுக்கு ஒரு பாயிண்டர் இருக்கும், நெக்ஸ்ட் பாயிண்டர்னு அடுத்த நோடுக்கு ஒரு பாயிண்டர் இருக்கும். அதுதான் வந்து 2 விதத்துலையுமே நம்ம வந்து மூவ் பண்ணி போய்க்கலாம். ஹெடர் நோடு, டெயில் நோடு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஒரு வேல்யூ ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். இங்கே ஒரு வேல்யூ 2 பாயிண்டர் வேல்யூ இருக்கும். ஒன்று வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் பாயிண்டர். ப்ரீவியஸ் நோடுக்கு உண்டான பாயிண்டர் இந்த பக்கம் இருக்கும், நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு உண்டான வேல்யூ இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, இது எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.